லைவ் அப்டேட்டு முதல்ல நம்ம விஷாலுக்கு வந்து கைதட்டல் வந்து கொடுத்துக்கலாம். வேறு லெவல் பண்ணிட்டான். அவனால் வந்து எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டான். கடுமையாக முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறது, ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால தான் வந்து விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா ஃபேன்ஸான நம்ம வந்து விஷாலுக்கு நம்ம வந்து ஒரு கைதட்டலும் ஒரு நன்றியும், அவன் முழு எஃபர்ட்டை போட்டான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கலாம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் சாப்பாடு கிடையாது, சாப்பாடு அந்த வெஜ்ஜு புலாவ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க. இதில் நான் இருக்கு இல்லையா, அந்த ரொட்டி அதுக்கப்புறம் வந்து பாயாசம், அப்புறம் இந்த சூப்பு, வெத்தலை, என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் ஜிலேபி, பழங்கள், அது இதுன்னு இஷ்டத்துக்கு வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், அவ்வளோ விஷயம் இருக்குது. விஷால் அவனால் எல்லா முயற்சியும் வந்து போடுறான். அந்த நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிட்டான், நல்லா இதாக பண்ணால், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சாப்பிட முடியல. ஒரு 20 செகண்டுக்குள்ளெல்லாம் நல்லா சாப்பிட்டுருந்தான். அப்புறம் சாப்பிட முடியாது இல்லை, ஏன்னா அவ்வளோ சாப்பாடை கொட்டி ஒரு மனுஷனால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. ஒரு 5 பேர் சாப்பிட்ற சாப்பாடாவது அதில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். என் தலைவியெல்லாம் வந்து செர்ரா உர்ரா போதுண்டா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் திணற ஆரம்பிச்சிட்டா. நிறையா தடவை வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தான். சௌந்தர்யா வந்து இல்லை வேணாண்டா போதுண்டா உர்ரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவனும் முயற்சி பண்ணி அவனால் எவ்வளோ 100% எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபர்ட்டை போட்டு எல்லாம் சாப்பிட்டு, இதில் அங்கே பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து உள்ள அந்த கேமரா வழியாக வந்து போட்டியாளர்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன். முத்துக்குமரன், அருண், வேணாவெல்லாம் வந்து வேணாண்டா விஷால் விட்டுறா, ஏன்னா அவள் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான். 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டான். வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு சௌந்தர்யாவுமே வந்து வேணாண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் வந்து விடவே இல்லை. கடைசி நிமிஷம் வரையும், அந்த 45 நிமிஷத்துலேருந்து 0 நிமிஷம் வரையும் தன்னுடைய முழு எஃபர்ட்டை போட்டு பண்ணான். அப்போ அருண் வந்து சொல்கிறான், இது வந்து அவனுக்காக பண்ணலை, சௌந்தர்யாவுக்காக பண்ணுறான். சௌந்தர்யா வந்து நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கு, சௌந்தர்யாக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கான். அது நல்லாவே தெரியுது. அதனால் இந்த இடத்தில் நம்ம விஷாலுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். தோத்தாலும் மாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.